டீ கடை கிச்சன் சொந்தங்களுக்கு வணக்கம். 2 நாளைக்கு முன்னாடி ராகி களி போட்டிருந்தோம். நிறைய பேர் நல்ல வரவேற்பு குடுத்துருந்தீங்க. அந்த ராகி களிக்கு வாங்கின ராகி மாவு கொஞ்சம் மீதம் இருந்தது. அத ரொம்ப நாளைக்கு வச்சிருந்தாலும் சீக்கிரம் வண்டு பிடிச்சிரும். அதுக்காக அத வச்சு ஒரு ஸ்வீட் பண்ணலான்னு சொல்லிட்டு இன்னைக்கு பிளான் பண்ணிட்டோம். இப்போ அதுக்காக அடுப்பில் ஒரு கடாயை வச்சுட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் நெய் சேர்த்துக்கிருவோம். நெய் நல்லா உருகி வரட்டும். இப்போ இதில் ஒரே ஒரு கப் அளவுக்கு மட்டும் ராகி மாவு எடுத்து இதில் சேர்த்துக்குருவோம். நீங்கள் கப்பு கிண்ணம் எதுனாலும் எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. சேர்த்துட்டு அந்த நெய்யிலே இந்த ராகி மாவை மொத்தத்தையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இந்த மாவை வறுக்கும்போது அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம். தீ ரொம்ப அதிகமாக இருந்ததுன்னா சீக்கிரம் மாவு கருகி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் மெதுவாக ஒரு 5 நிமிஷம் 6 நிமிஷத்துக்கு இந்த மாவை நல்லா வறுத்து விட்டுக்கலாம். இப்போது கிட்டத்தட்ட ஒரு 6 நிமிஷம் இந்த மாவை நல்லா வறுத்துருக்குறோம். பார்த்தீங்கன்னா நல்லா மணல் மாதிரி ஆயிடுச்சு அந்த நெய்யில் வறுபட்டு. இப்போ இந்த மாவை எடுத்து அப்படியே ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்துடலாம். இப்போது அதே கடாயில் நல்லா தொடச்சிட்டு ஒரே ஒரு டீஸ்பூன் மட்டும் வெள்ளை எள்ளு சேர்த்துக்குருவோம். வெள்ளை எள்ளு கருப்பு எள்ளு எதுனாலும் சேர்த்துக்கோங்க. இந்த எள்ளு நீங்கள் சாப்பிட வேண்டாம்னு நினச்சிங்கன்னா இது எள்ளை கூட தவிர்த்துக்கலாம், ஒன்றும் தவறு இல்லை. ஆனால் எள்ளு சேர்த்து பண்ணும்போது நமக்கு நல்ல டேஸ்ட்டு கிடைக்கும். இப்போ இந்த எள்ளு நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ எள்ளு நல்லா சிடிச்சிடுன்னு பொரிய ஆரம்பிச்சிருச்சு. பொரிஞ்ச எள்ளை தூக்கி அப்படியே மாவில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு தொடச்சிட்டு மறுபடியும் இதில் வெள்ளை சேர்க்க போகிறோம். வெள்ளத்தோட அளவு பார்த்தீங்கன்னா ஒரு 3/4 கப்பு எடுத்துருக்குறோம். 3/4 கப்பு வெள்ளத்தை எடுத்து நல்லா துருவி வச்சுருக்குறோம். சேர்த்துட்டு கொஞ்சமாக ஒரு 50 mlக்கும் குறைவான தண்ணி மட்டும் சேர்த்து இந்த வெள்ளத்தை நல்லா கரைச்சி விட்டுக்கலாம். இப்போ வெள்ளத்துக்கு நமக்கு பாகு பதமெல்லாம் எதுவும் தேவையில்லை. வெள்ளம் நமக்கு நல்லா கரைஞ்சி வந்தாலே போதுமானது. இப்போ வெள்ளம் இந்தளவுக்கு கொதித்த உடனே ஒரு 3 ஏலக்காயை பிச்சு உள்ளே சேர்த்துருக்குறோம். சேர்த்துட்டு அப்படியே கலந்து விட்ருவோம். இந்த பாகு ஒரு 2 நிமிஷத்துக்கு மட்டும் நல்லா கொதிக்கட்டும். இப்போ ஒரு 2 நிமிஷத்துலேயே பாகு இந்தளவுக்கு கொதிச்சு வந்தோடனே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு ஓரமாக வச்சிடலாம், லேசாக ஆறட்டும். இப்போ அடுத்ததாக ஒரு 100 கிராம் அளவுக்கு வறுத்த நிலக்கடலை பருப்பு எடுத்து தொலியெல்லாம் நீக்கிட்டு வச்சுருக்குறோம். அதை அப்படியே ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். அரைச்சி எடுத்த நிலக்கடலை பருப்பையும் அப்படியே இதில் உள்ளே சேர்த்துக்கலாம். இந்த இடத்துல நிலக்கடலை பருப்புக்கு பதிலாக நீங்கள் பொட்டுக்கடலை கூட சேர்த்துக்கலாம். டேஸ்ட் இன்னும் நல்லா தான் இருக்கும். இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்து ஒரு விஸ்கை வச்சு நல்லா கலந்து விட்டுருவோம். இப்போ இந்தளவுக்கு நல்லா கலந்து விட்டுட்டு ஏற்கனவே ஆற வச்சு வச்சுருக்கிற அந்த வெள்ளைப்பாகை எடுத்து அதில் பாதி மட்டும் சேர்த்துக்குருவோம். எடுத்த உடனே முதல்ல எல்லாத்தையுமே சேர்த்துற வேண்டாம். ஒரு பாதியை சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுருவோம். இப்போ மறுபடியும் ஒரு 1/4 வாசி பாகை சேர்த்துக்குருவோம். இப்போ கிட்டத்தட்ட ஒரு 3/4 வாசிக்கு மேலே சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா ஒன்று போல் கலந்து விட்டுருவோம். இப்போது இந்தளவுக்கு நல்லா உதிரியாக கலந்து விட்டுட்டு கையை வச்சு ஒரு வாட்டி நல்லா பிசைஞ்சு விட்டுறலாம். கை வச்சு பிசையும் போது நமக்கு ஒன்று போல் அந்த பாகு எல்லாம் மாவில் ஒட்டி வரும். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்ச பாகில் ஒரு 50 mlக்கும் குறைவான அளவுக்கு தான் மிச்சம் இருக்கும். அதை மட்டும் மிச்சம் வச்சுட்டு மீதி எல்லாத்தையுமே சேர்த்து ஒன்று போல் நல்லா உதிரியாக பிசைஞ்சாச்சு. இப்போ அப்படியே இதை உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். கொஞ்சமாக கையில் எடுத்துகிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டி உருண்டைகளாக போட ஆரம்பிச்சிடலாம். நம்ம வீட்டு குட்டீஸுக்கெல்லாம் குட்டி குட்டி உருண்டை இருந்தால் தான் பிடிக்கும். அதனால் இந்த மாதிரி போட்டு தனித்தனியாக எடுத்து வச்சுக்குவோம். இதே மாதிரி மீதம் இருக்கிற எல்லா மாவையும் நல்லா குட்டி குட்டி லட்டாக போட்டு வச்சு உங்கள் வீட்டு குழந்தைகளுக்கு சாப்பிட கொடுத்து டேஸ்ட் எப்படி இருந்துச்சுங்கிறத கேட்டுட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.